ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா க்ரீன் ஃபிஷ் தந்தூரி தான் இங்கே பார்க்க போகிறோம். மீன் உப்பு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்க. இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு போட்டு நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்க, நம்ம இந்த பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இதில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பெப்பர் தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலாவை ஃபிஷ் மேலே தடவிடலாங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் எல்லாம் நம்ம மேக்னேஷன் பண்ணிவிட்டு இப்போ நான் 1 மணி நேரம் நம்ம வெயில வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 1 மணி நேரம் ஃபிஷ்ஷை நல்லா வெயில வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம தந்தூரி போட்டுடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம ஒரு கிரில்டு எடுத்துக்கோ. இது மேலே நம்ம ஃபிஷ்ஷை வச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த கிரில்டு ஃபிஷ்ஷை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தந்தூரி வெந்துடுச்சு. அந்த ஸ்மோக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம வேறொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். சூப்பரான க்ரீன் ஃபிஷ் தந்தூரி தயாராகிடுச்சிங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாருங்கள், சூப்பரான க்ரீன் ஃபிஷ் தந்தூரி தயாராகிடுச்சிங்க. இது மேலே லெமன் ஜூஸ் பிழிஞ்சு சாப்பிட்டு பார்க்குறேங்க. சூப்பராக இருக்குது. க்ரீன் ஃபிஷ்ஷு தந்தூரி டேஸ்ட்டாக இருக்குது. அதில் எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விட்ருங்க. நல்லா புளிப்பாக நல்லா சூப்பராக இருக்குது. அந்த ஸ்மோக் ஸ்மெல்லோட நல்லா டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ.